லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். பூனையும் எலியும் எதிர்பாராத முடிவுகள். ஒரு அழகான வீட்டில் ஒரு குட்டி பூனை வாழ்ந்து வந்தது. அந்த பூனை மிகவும் புத்திசாலித்தனமாக தனது உணவை பிடித்து உண்ணும். ஆனால் ஒரு சின்ன எலி மட்டும் எப்போதும் தப்பித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த பூனை அங்கும் இங்கும் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தது. அப்போது எலி வருவதை கண்டு ஒரு புதருக்கு ஒளிந்து கொண்டது. பூனை அந்த வீட்டுக்குள் இல்லை என்பதை கண்ட அந்த எலி மெதுவாக நடந்து சென்றது. அப்போது அங்கு வந்த பூனை பயமுறுத்த அதை கண்ட எலி தப்பி ஓடியது. பூனை துரத்த நினைத்தும் அதுவால் பிடிக்க முடியவில்லை. மிகவும் சோர்ந்து விட்டது. அப்போது அந்த பூனை ஒரு திட்டமிட்டது. வலிமையால முடியல அப்பன்னா நம்ம புத்திசாலித்தனத்தால அந்த எலியை பிடிக்கணும் என முடிவு எடுத்தது. பூனை உயிரிழந்தது போல் நாடகமாட தொடங்கியது. சரி சரி, நம்ம இறந்தது போல நடிப்போம். நமக்கு ஏதோ ஆச்சுன்ட்டு அந்த எலி நம்ம கிட்ட வரும். அப்பையில ஒரே பிடியா பிடிச்சு நல்லா புசிச்சு சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு ஒரு விருந்து காத்துக்கிட்டு இருக்கு நமக்கு. சோ வயிறு வேற ரொம்ப பசிக்குது. இந்த எலி வேற எங்கதான் போச்சோ. ஒருவேளை அதுக்கு நம்ம பிளான் தெரிஞ்சிருச்சோ. சரி பாப்போம். 5 minutes. அடடே, என்ன நம்ம பூனையார வீட்டுக்குள்ள படுக்காம ரோட்ல படுத்திருக்காரு? எதுவும் காரணமா இருக்குமோ? இல்ல ஒருவேளை மண்டைய போட்டாரோ? சரி, கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்ப்போம். 1 hour later. என்ன பூனை எந்திரிக்க மாட்டேங்குது? சரி, ஒரு ஐடியா பண்ணலாம். அச்சோ, பூனையார் இறந்துட்டார் போலையே. அப்படின்னா அவர் 4 தடவை கண்ணு சுமட்டினாலுமே அப்படி ஒன்றும் பண்ணலையே. என்னவா இருக்கும்? 1 2 3 4. எலியார் வசமா மாட்டிக்கிட்டார். ஓஹோ, என்னை சாப்பிட்றதுக்காக போட்ட பிளான் ஆகுது. சிக்குவான கைக்குள்ள ஓட்டுங்க ஓடிட வேண்டியதுதான். அடிச்சு போயிட்டு வேற பூனையாரே, உடம்ப பார்த்துக்கோங்க. அச்சோ, நம்மளே அவசரப்பட்டு கண்ணை சிமிட்டி மாட்டிக்கிட்டோமே. சாப்பாடு போச்சா? இந்த எலியை மட்டும் பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. அவசரத்தில் செய்யும் சின்ன தவறும் பெரிய வாய்ப்பை இழக்க செய்யும். அப்புறம் மக்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் செய்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. பாய்.